ஹே ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ரொட்டீன் vlog பார்க்க போறீங்க. மார்னிங் டு நைட் வரைக்கும் நான் என்ன செய்ய போறேன், என்னென்ன பண்ண போறேன் அப்படிங்கிறத பார்க்க போறீங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். காமிக்க போகிறேன். இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு மஷ்ரூம் தொக்கு ஒன்று பண்ண போகிறேன். இது வந்து நான் எதுக்குன்னா பிரெட் நடுவில் ஸ்டஃப் பண்ணி சாப்பிட பண்ண போகிறேன். நிறைய வாட்டி நான் பண்ணியிருக்கேன். பிரெட் நடுவில் இந்த மஷ்ரூமை வந்து நீங்கள் தொக்காவோ இல்லை ஒரு பொடி மாசாவோ நீங்கள் பண்ணி ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து அந்த பிரெட் நடுவில் ஒரு ஃபில்லிங்காகவும் இருக்கும், ஒரு மாதிரி நம்மளுக்கு ஹெவியாக சாப்பிட்ட ஃபீல் இருக்காது. ஸோ மஷ்ரூமை வச்சு பன்னீரை வச்சும் நான் நிறைய பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி மஷ்ரூமை வச்சு பண்ண போகிறேன். ஸோ அதை வந்து இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறேன். அண்ட் ரெண்டாவது, இந்த தொக்கு நம்ம பண்ண போகிறோம் இல்லையா, இதை வந்து பிரெட்டுக்கு மட்டும் கிடையாதுங்க, வேறு ஒரு ரெசிபிலையும் இன்க்ளூட் பண்ணி நம்ம கன்வெர்ட் பண்ணி சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். இந்த தொக்கு மட்டும் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா இதை இன்னொரு ரெசிபியில் அப்படியே போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றலாம். சூப்பராக இருக்கும். அதுவும் இன்றைக்கி நான் வீடியோவில் கவர் பண்ண போகிறேன். என்னங்கிறது லேட்டர் உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு இந்த தொக்கை பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, அப்புறம் 2-3 பச்சை மிளகாய் எல்லாத்தையும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் மஷ்ரூம் கொஞ்சம் எடுத்து, பட்டன் மஷ்ரூம் தான், அதை வந்து நல்லா இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுட்டேன். அண்ட் இது கூட வந்து நம்ம ஒரு மசாலா ஒன்று ஆட் பண்ண போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா எக் மசாலா. நான் வாங்குற இந்த ஈஸ்டர்ன் எக் மசாலா வந்து இதுலேருந்து ஒரு ஸ்பூனுக்கு ஆட் பண்ணிக்க. ஒரு பேன் வச்சுக்கோங்க. அது சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் விட்டுருக்கேன். எனி ஃப்ரை ஆயில் எது வேணுமோ விட்டுக்கோங்க. இதில் கொஞ்சோண்டு சோம்பு, கொஞ்சோண்டு சீரகம், இது 2 தாளிப்பே போதுங்க. நான் முக்காவாசி ரெசிபியில் சோம்பு சீரகம் மட்டும்தான் சேர்ப்பேன். ஏன்னா அது டேஸ்ட்டுக்கும் நல்லது, உடம்புக்கும் நல்லதுன்னு சொல்லிட்டு அந்த 2 தான் எனக்கு மெயினாக சேர்ப்பேன். பட்டை, கிராம்பு இதெல்லாம் வந்து ரேராக தான் சேர்ப்பேன் நான். ஸோ எனக்கு இந்த 2 தாளிப்பு தான் பிடிக்கும். அண்ட் இது கூட நம்ம வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாயும் ஒன்றா சேர்த்துருங்க. இந்த வெங்காயம் தக்காளி வதங்கும் போதே என்ன பண்ணுங்க, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு அரை ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு. ஏன்னா இன்னைக்கு நான் கொஞ்சம் குவான்டிட்டி நிறைய எடுத்திருக்கேன், அதனால நான் அந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்த்துருக்காங்க. கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், காரத்துக்கேற்ப மிளகாய், தனியா, என்னோடது 2 கலந்துருக்கும். ஸோ 2 சேர்த்து நான் ஒரு அரை ஸ்பூனுக்கு எடுத்துருக்கேன். அப்புறம் நம்ம இப்போ காமிச்சாலே உங்களுக்கு அந்த எக் மசாலா, அது வந்து ஒரு ஸ்பூனுக்கு எடுத்துருக்கேன். சப்போஸ் இந்த எக் மசாலாவோ இல்லை சிக்கன் மசாலாவோ நீங்கள் எது இருக்கோ அது சேர்க்குறீங்கன்னா சீரகம் மற்ற பவுடர்ஸ் எல்லாம், கரம் மசாலாலாம் நீங்கள் சேர்க்கவே வேண்டாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். லைட்டாக சேர்த்துக்கோங்க. எப்படி மஷ்ரூம் போட்டோம்னா அதுலேருந்தும் கொஞ்சம் தண்ணி விடும். ஸோ ஜஸ்ட் அந்த ஸ்மெல் போகட்டும், அவ்வளோ. இப்போ இதில் மஷ்ரூமை சேர்த்துடலாங்க. தொக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு. மஷ்ரூமை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து நீங்கள் ஓப்பன்லேயே வச்சுருங்க ஒரு மீடியம் ஃப்ளேமில். ஏன்னா அந்த மஷ்ரூம்லேருந்தே உங்களுக்கு அந்த தண்ணி வெளி வரும். தண்ணி வெளி வந்து அப்படியே உங்களுக்கு வந்து அது குக் ஆயிரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த மஷ்ரூம்லேருந்து தண்ணி வெளி வந்து நல்லா வந்து குக் ஆகி அப்படியே பாருங்கள் தொக்கு மாதிரி வந்துடுச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் பிரெட்டை டோஸ்ட் பண்ண வந்துட்டேன். ஸோ பிரெட் எப்படி நான் டோஸ்ட் பண்ணுவேன்னா ஒரு கியூப் பட்டரை போட்டுருவேன். அந்த பட்டர் மெல்ட் ஆகும்போது என்ன பண்ணுவேன், பிரெட்டை வந்து ஃபர்ஸ்ட் பட்டர்ல டேப் பண்ணி எடுத்துப்பேன். இப்போ முந்தின வீடியோவில் காமிச்ச மாதிரி தாங்க, அந்த மாதிரி பட்டர்ல டேப் பண்ணி எடுத்துட்டு நீங்க திருப்பி திருப்பி போட்டு டோஸ்ட் பண்ணீங்கன்னா பாருங்க சூப்பராக வந்து முருகலா டோஸ்ட் ஆயிரும். அதுக்கப்புறமா நீங்க இதுல எந்த ஸ்டஃபிங் வேணாலும் நீங்க வச்சுக்கலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் பிரெட் நடுவில் டோஸ்ட் பண்ண பிரெட் நடுவில் அந்த ஸ்டஃபிங்கை வச்சாச்சு. இதை வந்து இப்படியே நீங்க மூடி சர்வ் பண்ணலாம். அப்படியே வந்து உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ ஸ்லைஸ் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா இப்போ நம்ம வச்சு அந்த ஸ்டஃபிங் மேலே பசங்களுக்கு கொடுக்கும்போது ஒரு சீஸை வச்சு, துருவன சீஸோ இல்லை ஸ்லைஸ்டு சீஸ் இருந்துச்சுன்னா வச்சு மறுபடியும் லைட்டாக அந்த சீஸ் மெல்ட் ஆகிற அளவுக்கு நீங்கள் டோஸ்ட் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வெறும் பிரெட் டோஸ்ட் மட்டும் கிடையாதுங்க, அது கூட ஒரு ஜூஸ் எடுத்துப்போம். எனி ஜூஸ் எடுத்துப்போம். ஆரஞ்சு ஜூஸோ இந்த மாதிரி வாட்டர் மெலனோ அல்லது லெமனோ ஏதோ ஒன்று எடுத்துப்போம். இன்னைக்கு வந்து நான் வாட்டர் மெலன் எடுக்க போகிறேன். ஸோ வாட்டர் மெலன் என்னடா இந்த மாதிரி க்யூப்ஸாக இருக்கேன்னு நீங்கள் நினைக்கலாம். ஒரு மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். நாங்கள் வந்து பெரிய பழமாக வாங்கி அந்த வாட்டர் மெலன் பெருசாக வாங்கி அதை வந்து நல்லா தோலெல்லாம் எடுத்துட்டு ஃப்ளஷை மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம்.
ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வேணுங்கிறப்போ எவ்வளோ தேவையோ எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி வடிகட்டி நாங்கள் ஜூஸாக குடிச்சிருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிரெட் டோஸ்ட் ரெடி, வாட்டர்மெலன் ஜூஸும் ரெடி. ஸோ சம்டைம்ஸ் பழமாக சாப்பிட்றத விட இந்த மாதிரி ஜூஸாக அடித்து குடிச்சு பாருங்க, சூப்பராக இருக்கும். அந்த வாட்டர்மெலனோட டேஸ்ட்டே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ மார்னிங்கில் இந்த மாதிரி தான் ஏதாவது ஒரு மிக்ஸ் இருக்கும். ஒன்று ஜூஸும் இந்த மாதிரி ஏதாவது இருக்கும், இல்லாட்டி சூப் எடுத்துப்போம், இல்லாட்டி கீரை மசியல் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துப்போம். ஸோ மார்னிங் இப்படி தான் எங்களுக்கு போகும். இன்றைக்கி வந்து இதை முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு க்ளீனிங் ஒர்க் இருக்குங்க. வீட்டில் வந்து இந்த பெருக்கிறது அந்த மாதிரி வேலையெல்லாம் இருக்குது. வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ளீனிங் பண்ணுற விஷயங்களை லைட்டாக உங்களுக்கு அப்படியே வீடியோவில் கவர் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ இப்போதைக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இப்படி தான் கலைஞ்சு கிடக்குது. இப்போ வந்து நம்ம இந்த மேட் எல்லாம் எடுத்துகிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா மேட் எல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சுங்க. அண்டு சோஃபாவில் நல்லா டஸ்ட்டு தட்டியாச்சு. இப்போ வந்து நம்ம பெருக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ பெருக்கும் போது பார்த்திங்கன்னா நான் 2 ஸ்டிக்கு வச்சுருக்கேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக நம்ம சீமார் வச்சு பெருக்கிற மாதிரி நல்ல ஒரு கீழே ஒரு ப்ரஷ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்படி புல் பண்ணோம்னா நம்மளுக்கு அப்படியே வந்து நீட்டாக எல்லா குப்பையும் வந்துடும். அண்டு இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃப்ளாட்டான ஒரு இது இருக்கும். இது கூட வந்து ஒரு டவல் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பான். வெட் டவல், ட்ரை டவல் 2 இருக்கும். நம்ம இந்த ட்ரையை வச்சு குப்பையை பெருக்கி எடுத்துடலாம். அண்டு இதுலேயே வந்து வெட்டு ஒன்று இருக்கும். வெட்டை வச்சு நம்ம துடைச்சி எடுத்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த டவலை வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ குப்பையை வந்து பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ரப் பண்ணோம்னா, இப்படி வந்து புஷ் பண்ணோம்னா நம்மளுக்கு அந்த கீழே உள்ள குப்பையெல்லாம் வந்துடும். ஈவன் இந்த டவலில் வந்து பார்த்திங்கன்னா முடி முதல் கொண்டு அழகாக ஸ்டிக் ஆகி வந்துடும் கீழே ஏதாவது விழுந்திருந்தா. ஸோ இந்த மாதிரி மொத்தமாக இது பண்ணிவிட்டு ஒரு முறத்தால் நம்ம வந்து பெருக்கி எடுத்துடலாங்க. இந்த மாதிரி ஹால் மட்டும் கிடையாது, அப்படியே டைனிங் ஏரியா அண்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பெட்ரூம் வரைக்கும் ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துருவோம். ஸோ இப்போ இதை முடிச்சுட்டு உங்களை நான் பார்க்குறேன். உங்களுக்கு ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேங்க. அலெக்ஸாவை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நாங்களும் அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது, அப்புறம் சமைக்கும்போது, வீடியோ எடுக்காத டைம்லலாம் நான் பாட்டு போட்டு தான் எல்லா வேலையும் செய்வேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ கூட வந்து உங்களுக்கு இதில் ஒரு பாட்டு ப்ளே பண்ணி காமிக்கலான்னு இருக்கேன். ஃபோனில் ஒரு ஆப் இருக்கும், அதில் வந்து நம்மளுக்கு இந்த தமிழ் எஃப்எம்மோட இதெல்லாம் வந்து நம்ம செட் பண்ணி இந்த அலெக்ஸாவோட கனெக்ட் பண்ணி விட்டோம்னா நம்மளுக்கு சூப்பராக இருக்குங்க. இப்போது நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல போகிறேன். அலெக்ஸா, ஆஸ்க் தமிழ் ரேடியோ டு ப்ளே சேனல் 35. This is Tamil FM 89.4 online radio. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ளே ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி தாங்க நாங்கள் வந்து ஒரு 4-5 எஃப்எம் வச்சுருக்கோம். அதை சொன்னோம்னா அது கரெக்டாக ப்ளே பண்ணிடும். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அண்டு இந்த அலெக்ஸாவை பற்றின ஒரு ப்ரீஃப் வந்து உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் கிளியராக கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா க்ளீனிங் எல்லாம் முடிச்சாச்சுங்க. எல்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணிட்டோம். அப்புறம் வைக்க வேண்டிய இடத்துல எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டோம். நீட்டாக அரேஞ்ச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து மத்தியானம் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களை நான் பார்க்குறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் எதுவும் சமைக்கலை, ஆல்ரெடி சமைச்சது இருக்குது. சிக்கன் பிரியாணி வீட்டில் பண்ணதுங்க, நான் பண்ணியிருந்தேன். ஸோ அது இருக்குது, அதை சூடு பண்ணி இது கூட ஒயிட் ரைஸ் அண்ட் ரசம் வச்சுக்க போகிறோம். ஒயிட் ரைஸ் வந்து நான் குக்கிங்க்கு போட்டாச்சு, ஆல்ரெடி ரெடி ஆயிடுச்சு குக்கரில் விசில் வந்து. அந்த ரசமும் பண்ணது இருக்குது, ஸோ அதை சூடு பண்ணி வச்சுப்போம். அண்ட் இது கூட வந்து என்ன பண்ணிக்க போகிறோன்னா ஆம்லெட் ஒன்று போட்டுக்க போகிறோம், மசாலா ஆம்லெட். மசாலா ஆம்லெட்னா ஒன்றுமே இல்லைங்க, வெங்காயம், ஒரு பிஞ்ச் இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் மிளகாத்தூள், சீரகத்தூள், உப்பு இதெல்லாம் சேர்த்து பீட் பண்ணி நீங்கள் ஆம்லெட்டாக போட்டு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு மசாலா ஆம்லெட் ரெடி ஆயிரும். நான் வந்து ரெடியாக வச்சுருக்கேன், செய்யும்போது அப்படியே பீட் பண்ணி பேனில் போட்டுருவேன். அண்டு அந்த ரசத்து கூட இந்த பக்கோடா வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். நேற்று பண்ணியிருந்தேன், ஸோ பேலன்ஸ் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அந்த ஆனியன் பக்கோடாவையும் எண்ணெயில் போட்டு நான் பொரிச்சு எடுத்துப்பேன். இதுதான் இன்னைக்கான எங்களுக்கு வந்து மத்தியானம் லஞ்சு. ஸோ இப்போ வந்து இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு உங்களை நான் பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா ரைஸை சூடு பண்ணியாச்சு, அண்டு பக்கோடா போட்டாச்சு, அண்டு ஒயிட் ரைஸும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. ரசத்தையும் சூடு பண்ண போட்டாச்சு. அண்டு இந்த ஆம்லெட் சூப்பராக இருக்குங்க. இந்த மசாலா ஆம்லெட்டை கண்டிப்பாக வீட்டில் பண்ணி பாருங்கள். எக்கில் எல்லா மசாலாவையும் போட்டு நீங்கள் நல்லா பீட் பண்ணிவிட்டு குக் பண்ணி எடுங்க, சூப்பராக இருக்கும். இப்போது சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் உங்களை பார்க்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 5 o'clockங்க. எப்படி வெயில் அடிக்குது பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா?
இங்கே வந்து எங்களுக்கு பால்கனியில் நெட் இருக்குது, அதனால உங்களுக்கு கொஞ்சம் பிளாக் ஷேட் அடிக்கும். ஏன்னா ஃபுல்லாக நெட்டால் கவர் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ தட் எங்களுக்கு அந்த பூச்சி வண்டு இந்த மாதிரி எதாவது பறந்து வந்தால் கூட உள்ளே வர முடியாது. அந்த அளவுக்கு கொஞ்சம் கவர்டாக இருக்குது. இது நிறைய வீட்டில் இருக்கும், நிறைய வீட்டில் இருக்காது. ஆப்போசிட்டில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. டீ போடலான்னு இருக்கேங்க. கொஞ்சம் ஈவினிங்கில் இப்போ டீ குடிச்சு பழகிட்டோம். தினமும் மசாலா டீயோ பிளெயின் டீயோ ஏதோ ஒன்று போட்டு குடித்தா ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இப்போ நான் ஜிஞ்சர் மசாலா டீ தான் போட போகிறேன். இந்த மசாலா டீ பண்ணுறதுக்குங்க ஃபஸ்ட்டு பாலையும் தண்ணியையும் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் எத்தனை பேருக்கு போடுறீங்களோ கரெக்டான மெஷர்மெண்ட்டில் அளந்து நீங்கள் வச்சுருங்க. ஸோ நான் ஆல்ரெடி வச்சுட்டேன். அது வந்து கொதிக்கிற தன்மைக்கு வந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு இடையில் நம்ம இடித்து சேர்க்க வேண்டிய ஐட்டங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எடுத்து வச்சுருக்கேங்க 2 கிராம்பு, 3 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, இது கூட 4 மிளகு சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து கண்டிப்பாக மிளகு சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லது. ரீசெண்டாக எங்கள் அத்தை சொன்னாங்க, நீ வந்து கிராம்பு பட்டை ஏலக்காயோட மிளகையும் சேர்த்துக்கோ, ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. அதனால நான் இப்போ ரீசெண்டாக ஒரு 4 மிளகையும் கூட சேர்த்துக்கிறேன். அது கூட 2 துண்டு இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இடி உரலில் போட்டது எல்லாத்தையுமே இடிச்சாச்சு. நல்லா இடித்து உள்ளே சேர்த்திருக்கேன். அந்த ஏலக்காய் பட்டை கிராம்பு எல்லாத்தோட ஃப்ளேவர் நல்லா வந்து கொதிச்சு வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம டீ தூளை சேர்த்துக்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா அந்த மசாலாலாம் கொதி வந்ததும் நான் டீ தூளும் போட்டுட்டேன். அதுவும் சேர்ந்து கொதிச்சு வந்துகிட்டு இருக்கு. இப்போ 2 கொதி வந்ததும் இதை இறக்கிட்டு நம்ம வடிகட்டி சர்வ் பண்ணிட வேண்டியதுதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டின்னர் டைம் எங்களுக்கு. ஸோ காலையில் உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் நம்ம பண்ணி வச்சுருக்கிற அந்த மஷ்ரூமை வச்சு நூடுல்ஸையும் வச்சு உங்களுக்கு ஒன்று பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் மசாலா ஆல்ரெடி பண்ணி வச்சுட்டோம். இது நீங்கள் வந்து இந்த மாதிரி காலையிலேயே பண்ணாலும் சரி, இல்லை இதை வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக நைட்டு சாப்பிட்ற டைமில் பண்ணிக்கிட்டாலும் சரி, இதை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து எதில் ஆட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நூடுல்ஸில் ஆட் பண்ணி நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணி இது பண்ண போகிறோம், குக் பண்ண போகிறோம். ஸோ எந்த நூடுல்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். டாப் ராமன் எடுத்துக்கலாம், மேகி எடுத்துக்கலாம், எது வேணுமோ எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து மேகி எடுக்கிறேன், 2 பேக்கெட்ஸ் எடுக்கிறேன். ஸோ 2 இதை வச்சு செஞ்சு காமிக்க போகிறேன். அதோட பவுடரையும் நான் அழகாக வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுவும் ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுக்கோங்க, ஒரு ஃப்ரை பேன். அது நல்லா சூடானதும் நம்ம இங்கே எடுத்து வச்சிருக்கிற மஷ்ரூம் மசாலாவை அப்படியே ஆட் பண்ணிடுங்க. ஃபுல்லாக எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிட்டு இதில் வந்து என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம நூடுல்ஸ்க்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். ஆல்ரெடி இங்கே வந்து நான் 2 கப் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்திடலாம். அந்த பேக்கெட்ஸ் எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதுக்கேற்ற அளவு தண்ணி சேர்த்தியாச்சு. அண்ட் இதில் வந்து இப்போது அந்த மேகி பேக்கெட்டில் வர அந்த பவுடரை இதில் சேர்த்துக்கலாம். அதை சேர்த்த பிறகு உப்பு காரம் எல்லாம் நம்ம செக் பண்ணிக்கலாங்க. மேற்கொண்டு எதாவது தேவைப்பட்டால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பேக்கெட் ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து நான் இன்னொரு பேக்கெட் ஆட் பண்ணுறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா உப்பு காரம் செக் பண்ணி பார்த்தேன், பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போது இந்த சமயத்தில் நம்ம நூடுல்ஸை உள்ளே சேர்த்திடலாங்க. அப்படியே உள்ளே சேர்த்திடுங்க. சேர்த்திட்டு நீங்கள் ஓப்பன்லேயே வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு அந்த நூடுல்ஸ் குக் ஆகி வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ரெடி ஆயிரும். வந்து பாஸ்தாவை வச்சு குக் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ நூடுல்ஸை போட்ட மாதிரி இந்த ஸ்டேஜில் பாஸ்தாவை ஆட் பண்ணி, அந்த பாஸ்தாக்குன்னு ஒரு டைம் இருக்கும், இத்தனை மணி நேரம் குக் பண்ணணும்னு அந்த பேக்கெட்டில் போட்டிருப்பான். அந்த டைமுக்கு ஏற்ற அளவு நீங்கள் குக் பண்ணி இறக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக ரெடி ஆயிரும். இந்த ரெசிபி வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து நான் இதே மாதிரி தான் மஷ்ரூம் மசாலா வீட்டில் பண்ணது இருந்துச்சு. ஸோ நூடுல்ஸில் ஆட் பண்ணி நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. ஸோ அதனால் உங்களுக்கும் இதை பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை வீட்டில் பண்ணி பாருங்கள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நூடுல்ஸ் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா வந்து அப்படியே தண்ணி எல்லாம் சுண்டி நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வெங்காயத்தால் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். இது இல்லைன்னா ஓகே, நீங்கள் அப்படியே கூட சர்வ் பண்ணிக்கலாம். சர்வ் பண்ணியாச்சுங்க நம்மளுடைய மஷ்ரூம் மசாலா மேகி நூடுல்ஸை. இன்னைக்கான ரொட்டீன் பிளாக் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன்.
மறக்காம ராதிமா கிச்சனை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும். பாய், see you.